ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் மாமாவுடைய ஹோட்டலுக்கு போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றின வீடியோ தான். அதுவும் இல்லாமல் சிக்கன் உப்பு கறி பண்ணியிருந்தாங்க. அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரெசிபி வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் மாமாவுடைய ஹோட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விளாத்திக்குளத்துலேருந்து வேம்பார் போகிற வழியில் வேம்பார் ரோடு அப்படி சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் ஹோட்டல் இருக்குது. ஹோட்டலோட நேம் என்னென்னா ஆசை உணவகம். மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கே மீன் குழம்பு தான் சாப்பாடு. ஆனால் நாங்கள் அன்றைக்கி போயிருந்தோம் அப்படின்ட்டு எங்கள் மாமாவுடைய ஃப்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வச்சு சிக்கன் உப்பு கறி பண்ணி தரேன் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ரெசிபி எல்லாமே இப்போ லைனாக பார்க்கலாம் வாங்க. நாங்கள் நியூ இயருக்கு முந்தின நாள் போயிருந்தோம். அதாவது டிசம்பர் 31 தான் நாங்கள் போயிருந்தோம். அன்றைக்கி கொஞ்சம் நல்லா காற்று அடிச்சுட்டு ஒரு மாதிரி க்ளவுடியாக இருந்துச்சு. பயங்கரமாக காற்று அடித்ததுனால சைடில் ஒரு மறைப்பு மாதிரி தடுப்பு மாதிரி ஒன்று வச்சுட்டு அப்புறம் சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2 கிலோ சிக்கனுக்கு எல்லாமே எவ்வளோ போடுறாங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கிட்டாங்க. அப்புறம் நம்ம சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி எது வைக்கனாலும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அப்படி சொல்லி அந்த பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போடுவோம். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கடுகு, கருவேப்பிலை இதை வச்சு தான் செஞ்சாங்க. கடுகு வந்து கொஞ்சம் கைக்கு பாதி போட்டுக்கிட்டாங்க. ஆனால் கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா நிறைய போடணும் அப்படி சொன்னாங்க. அப்போ தான் அதோட ஃப்ளேவர் டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கும் அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வத்தல், காஞ்ச மிளகாய் சொல்லுவோம்ல, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 மிளகாய் போட்டிருப்பாங்க. அதை ஃபுல்லாமே சின்ன சின்னதாக இப்படி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தான். 2 கிலோ சிக்கனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணாங்க. ஏன்னா வந்து நம்ம இதுக்கு தக்காளி இல்லை மற்ற அவ்வளோவா எந்த ஸ்பைசஸும் சேர்க்க மாட்டோம். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயமும் அதுக்கப்புறம் மசாலா பொடிக்கு பார்த்தீங்கன்னா மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம் இதை வச்சு அரைச்சி தான் போடுவாங்க. ஸோ அதனால் நம்ம எவ்வளோத்துக்குள்ள வெங்காயம் சேர்க்கமோ அவ்வளோத்துக்குள்ள டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் இவ்வளோ வெங்காயம் சேர்த்து அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டாங்க. இறங்கிடும் டேஸ்ட் அதோட இது அதுதான் நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்குறது. சரி சரி. அதுக்கப்புறம் கல் உப்பு தான் சேர்த்துக்கிட்டாங்க. அது நமக்கு எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கிட்டாங்க. மகாராஷ்டிராலையும் சரி ஒடிசாலையும் சரி நான் கல் உப்பை பார்த்ததே இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல் உப்பு கிடைக்க மாட்டேங்க அப்படின்னா என்கிட்டயும் நம்ம தமிழ் ஃபேமிலி எல்லாமே சொல்லிட்டு இருப்பாங்க. அது என்னமோ நம்ம ஊரில் தான் நல்லா கல் உப்பு கிடைக்குது, இங்கெல்லாம் கிடைக்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ சிக்கன் சேர்த்துக்கிட்டாங்க. சிக்கனையும் போட்டு நல்லா வதக்குறாங்க. சிக்கன் வதங்கினதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறாங்க. அதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறாங்க, என்னன்னு நீங்களே கேளுங்க. அடிப்பிடிக்குது. நம்ம எப்போவுமே சமையல் செய்யும்போது வெங்காயம் போட்டதும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு எப்படியுமே பாத்திரத்தில் கீழே அடிப்பிடிக்க தான் செய்யும். ஆனால் சிக்கன் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அடிப்பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் உப்பு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம் பார்த்து போடணும் அப்படி சொன்னாங்க. இது வந்து அடி பிடிக்காது. கொஞ்சம் போல தண்ணி ஊற்றுறது அந்த அடியில் போய் ஒட்ட மாட்டாங்க. சரி சரி. நீங்க எப்படி சமையல் கத்துக்கிட்டீங்க மாமா? நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட போக முடியல, காட்டுக்குள்ள போய் ஆக்குறோம் இதை. ஓ, காட்டுல அப்படி சமைச்சது. அதுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனாங்க. அப்படின்னா கொஞ்சம் அடி பிடிக்காது அப்படி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுட்டாங்க. அது எப்படி உப்பாக தான் இருக்கா? எல்லாம் கரெக்டாக இருக்கு. அந்த மாதிரி தெரியல. இதில் ஒன்றும் தெரியல, பீஸில் ஒன்றும் தெரியல. இப்போ
இப்போது அந்த 10 நிமிஷம் மூடி போட்டதில் சிக்கன் நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தான் மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம் இதை வந்து நல்லா ரொம்ப பவுடர் பண்ணாமல் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கோர்ஸாக அரைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி அரைச்சி அதை தான் ஃபைனலாக இப்போ சேர்க்குறாங்க. இப்போ சடங்கு கிரேவி ஆயிடும். அந்த இலக்கத்தை வந்து உடனே மாற்றிடும். மெயின் ஃப்ளேவர் தெரியுதுல்ல. சூப்பர், பார்க்கவே சூப்பராக இருக்கு. நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணுங்க. வெரி குட். 1 2 சொல்லுங்க. ஸ்ட்ரெயிட் பண்ணுங்க. ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரைட்டா அதுக்குள்ள பிரேக் பிடிக்கும். 1 3 சூப்பர் சூப்பரா பதியா. ஒரு ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் சொல்லுங்க. ஸ்டாப் சொல்லு. ஸ்டாப் சொல்லு. அவ்வளோதான், வண்டி லாக் ஆயிடுச்சு. இறங்கி நல்லா இருந்ததா? சிக்கன் உப்பு கறி இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எங்கள் மாமாவை பாருங்கள். எங்கள் மாமா கிட்ட சொன்னோம், மாமா உங்களுக்கு இப்போ வயசாயிடுச்சு, என்னால் நீங்கள் வீட்டில் இருந்து சும்மா ரெஸ்ட் மட்டும் எடுங்க அப்படின்னு. அதான் அவங்க 3 பசங்க நல்லா சம்பாதிக்காங்களே போதும் அப்படின்னா, இல்லை நானும் ஏதாவது பண்ணுவேன், நானும் சம்பாதிப்பேன் அப்படி சொல்லிட்டு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. சரி, இப்போ என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாம் வாங்க. சாதம், இது வந்து கருவாட்டு குழம்பு, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்களேன். இது வந்து வத்த குழம்பு, அப்படி எண்ணெல்லாம் மிதந்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டும் அதே மாதிரி தான். இது வந்து சிக்கன் குழம்பு. மெயினாக வந்து மீன் குழம்பு தான் இங்கே ரொம்ப ஸ்பெஷல். ஆனாலும் அது போக பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு வைப்பாங்க. சரி, நாங்கள் அப்படியே சாப்பிட்லாம் அப்படின்னு உட்காந்தாச்சு. ஏன்னா மே மந்த்து தான் மாமா வந்து இந்த ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கள் அப்போ வந்து ஊரில் ஒடிசாவில் இருந்தோம். ஸோ இப்போ நாங்கள் ஊருக்கு வந்ததுக்கப்புறம், தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமே மாமாவோட ஹோட்டலுக்கு போகிறோம். ஸோ அதனால் எல்லா சாப்பாடும் எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்திருந்தோம். சரி, இப்போ சாப்பாடோட ரேட் என்னன்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அதனால் சொல்கிறேன். மீன் குழம்பு சாப்பாடு அப்படின்னா அதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா, சாதம், மீன் குழம்பு, அதில் ஒரு பீஸ் வந்து குழம்பு மீன் வரும், 2 பீஸ் வந்து சாலை மீன் இருக்குல்ல அந்த ஃப்ரை ஒன்று வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசம், மோர், கோஸ் கூட்டு, இவ்வளோ இது வரும். இது கூட நம்ம அடிஷ்னலாக வத்த குழம்பு வேணும், கருவாட்டு குழம்பு வேணும் அப்படின்னாலும் கேட்டு வாங்கி சாப்பிட்றலாம். இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இது சிக்கன் குழம்பு சாப்பாடு அப்படின்னா சாதம், சிக்கன் குழம்பு வரும், ரசம், மோர், கோஸ் கூட்டு வரும். இதுக்கு பார்த்திங்கன்னா தனியாக 140 ரூபா சாப்பாடு சொல்கிறாங்க. அது கூட நம்ம அடிஷ்னலாக வேணும் அப்படின்னா கருவாட்டு குழம்பு, வத்த குழம்பு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இவ்வளவு தான். ரசம் இருக்குல்லப்பா. இது போக முட்டை ஆம்லேட் வேணும், இல்லைனா எக்ஸ்ட்ரா மீன் ஃப்ரை வேணும். அது வந்து துண்டு மீன், ஊளி மீன், அப்புறம் வந்துட்டு வாவல் மீன், இப்படிலாம் துண்டு மீன் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி துண்டு மீன் ஃப்ரை ஏதாவது வேணும் அப்படின்னா அது தனியாக எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தான். சாப்பாடு பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் எப்படி செய்வாங்களோ அதே ஆரோக்கியத்தோட அதே டேஸ்ட்டில் இருக்கும். யாராவது அந்த சைட் போனீங்க அப்படின்னா எங்கள் மாமாவோடைய ஹோட்டலுக்கு போய் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ரிவ்யூ சொல்லுங்கள். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.